Hi guys, so welcome back to my channel. This is Life of Homeo by Janani. So first year BHMS. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாட்டமில அப்பர் லிம்ப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேப்புலா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேப்புலா, ஸோ பேக் சைட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இது பேர் ஸ்கேப்புலா. ஸோ இதுதான் வந்து ஸ்கேப்புலா. ஓகேங்களா? ஸோ பேக் சைட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கேப்புலா தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கேப்புலால பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ ரெண்டு சர்ஃபேசஸ் என்னென்ன சர்ஃபேசஸ் பார்த்தோம் அப்படின்னா, சோ காஸ்டல் சர்ஃபேசஸ். சோ இந்த சைடு இருக்கு இல்லையா, சோ பள்ளமா, அதாவது இது கான்கேவா இருக்கும். சோ இதுதான் வந்து காஸ்டல் சர்ஃபேசஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த சைடு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ரெண்டு சர்ஃபேசஸ் முடிஞ்சிருச்சு. சோ திஸ் இஸ் காஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் தென் திஸ் இஸ் டார்சல் சர்ஃபேஸ். ஓகேவா? ரெண்டு சர்ஃபேசஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே, 3 பார்டர்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு பார்த்தோம்னா இந்த பார்டர் இருக்கு இல்லையா, சோ ஸ்கேப்புலா, திஸ் இஸ் கோஸ்டல் சர்ஃபேஸ். அதாவது கோஸ்டல் சர்ஃபேஸ் முன்னாடி இருக்க மாதிரி காமிக்கிறேன். சோ இந்த பார்டர் இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து சுப்பீரியர் பார்டர் அண்ட் தென் இது மீடியல் பார்டர். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் மீடியல் பார்டர் அண்ட் தென் திஸ் இஸ் லேட்ரல் பார்டர்ஸ். சோ லேட்ரல் பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. அதே என்னன்னு பார்த்தோம்னா இது. சோ இந்த ஆங்கிளுக்கு பேரு பார்த்தோம் அப்படின்னா, சோ மீடியல் சைடு, அதாவது சுப்பீரியர் பார்டரும் மீடியல் பார்டரும் ஜங்ஷன் ஆகுது இல்லையா, சோ அந்த ஆங்கிளுக்கு பேரு சுப்பீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா மீடியல் பார்டர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் இன்ஃபீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இங்க இருக்கு இல்லையா, சோ லேட்ரல் பார்டர் எண்டிங் சோ பிராடா இருக்கும். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் லேட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் லேட்ரல் ஆங்கிள். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா 3 ப்ராசஸ் வந்து இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பைனஸ் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்சல் சர்ஃபேசஸ் இருக்கும். சோ இது இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஸ்பைனஸ், அதாவது இந்த பார்ட் இல்லாம இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனஸ் ப்ராசஸ். அண்ட் தென் இந்த பார்ட் இல்லாம இது மட்டும் இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து அக்ரோமியல் ப்ராசஸ். ஓகேவா? சோ திஸ் இஸ் அக்ரோமியல் ப்ராசஸ். அண்ட் தென் இங்க இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து கொரோகாய்ட் ப்ராசஸ். ஓகேவா? 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 சர்ஃபேசஸ் இருக்கு. சோ காஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் தென் டார்சல் சர்ஃபேஸ். அண்ட் தென் பார்த்தோம்னா 3 பார்டர்ஸ் இருக்கு. சுப்பீரியர் பார்டர், சோ மீடியல் பார்டர் அண்ட் தென் திஸ் இஸ் லேட்ரல் பார்டர். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் சுப்பீரியர் ஆங்கிள், திஸ் இஸ் இன்ஃபீரியர் ஆங்கிள், சோ திஸ் இஸ் லேட்ரல் ஆங்கிள். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? 3 ப்ராசஸ் இருக்கு. சோ இந்த இது மட்டும், சோ இது மட்டும் ஸ்பைனஸ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அக்ரோமியல் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது கொரோகாய்ட் ப்ராசஸ். ஓகேவா? திஸ் இஸ் கொரோகாய்ட் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த காஸ்டல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சோ இந்த காஸ்டல் சர்ஃபேசஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்கேவா இருக்கும், ஃபார்வர்ட்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் பேக் சைட்ல இருக்கும். நான் இப்ப எப்படி புடிச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் பேக் சைட்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த காஸ்டல் சர்ஃபேசஸ் வந்து கான்கேவா இருக்கும், ஃபார்வர்டா இருக்கும். அண்ட் தென் இதுல பார்த்தோம்னா நிறைய ரிட்ஜஸ், சோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, சோ நிறைய இங்க இதெல்லாம் தெரியுது இல்லையா, சோ இதெல்லாம் ஒவ்வொரு ரிட்ஜஸ். ஓகேவா? லாங்கிடியூடனல் ரிட்ஜஸ் வந்து இந்த காஸ்டல் சர்ஃபேசஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மீடியல் பார்டரில் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப திக் ரிட்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அங்கே ஒன்று ரிட்ஜஸ், லாங்கிடியூடனல் ரிட்ஜஸ் வந்து இங்கே காஸ்டல் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் காஸ்டல் சர்ஃபேஸ் ஆனது. அடுத்து இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் என்ன சொல்றாங்கன்னா சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது சப்ஸ்கேப்புலர் ஃபோர்ஸ். ஓகேவா? இதுதான் காஸ்டல் சர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ இதுல லாங்கிடியூடனல் ரிட்ஜஸ் வந்து இருக்கும், 1 2 3. சோ இந்த மாதிரி லாங்கிடியூடனல் ரிட்ஜஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் இது கான்கேவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தோம்னா ஃபார்வர்ட்ல இருக்கும். இதுதான் வந்து காஸ்டல் சர்ஃபேசஸ். அடுத்து டார்சல் சர்ஃபேசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டார்சல் சர்ஃபேஸ் போஸ்டீரியர் சர்ஃபேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்டாச்மெண்ட், அதாவது இந்த டார்சல் சர்ஃபேஸ்ல அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்பைன் வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, சோ இதுதானே ஸ்பைனஸ் ப்ராசஸ். சோ இதுல வந்து இந்த டார்சல் சர்ஃபேஸ்ல ஸ்பைன் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த ஸ்பைன் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஸ்பைன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆ டிவைட் பண்ணும். சோ இந்த ஸ்பைன் வந்து 2ஆ டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா இங்க இது இருக்கு இல்லையா,
சோ இது ஸ்மாலரா இருக்கு, இது லார்ஜரா இருக்கா. சோ இந்த ஸ்மாலரா இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா சுப்ராஸ்பைனஸ், ஓகேவா, சுப்ராஸ்பைனஸ் ஃபோசான்னு சொல்லுவாங்க. சோ இது சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா, அண்ட் தென் திஸ் இஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் அந்த ஸ்பைனஸ் தான் வந்து ரெண்டா டிவைட் பண்ணும். ஓகே ஓகே, இந்த ரெண்டு ஃபோசாவும் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோசாவும் இங்க வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா. சோ இங்க இது இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் தென் சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா, இந்த ரெண்டு ஃபோசாவும் சோ இங்க வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா. சோ இந்த கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் ஸ்பைனோக்ளினாய்டு நாட்ச். சோ இந்த ஸ்பைனஸ் கிளினாய்டு கிட்ட வந்து கனெக்ட் ஆகிறதுனால ஸ்பைனோக்ளினாய்டு நாட்ச்னு சொல்லுவாங்க. சோ இந்த சோ சர்ஃபேசஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அண்ட் தென் அடுத்து பார்த்தோம்னா பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஓகேவா. சோ பார்டர்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுப்பீரியர் பார்டர். சோ இருக்கிறதுல இந்த 3 பார்டர்ஸ்ல ரொம்ப ஷார்டஸ்ட் பார்டர்னு பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் பார்டர் தான் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஓகேங்களா. சுப்பீரியர் பார்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சுப்பீரியர் பார்டர் பார்த்தோம்னா எதுக்கு நியரா இருக்கும். சோ இது வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ். அப்போ கொரக்காய்ட் ப்ராசஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கும். அதுதான் நியர் அட் த ரூட் ஆஃப். சோ கொரக்காய்ட் ப்ராசஸோடைய ரூட்டுக்கு நியர்லயே இந்த சுப்பீரியர் பார்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், ரொம்ப ஷார்டஸ்ட். சோ இதுதான் சுப்பீரியர் பார்டர்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அண்ட் தென் கொரக்காய்ட் ப்ராசஸோடைய ரூட்டுக்கு நியராவே இருக்கும் சுப்பீரியர் பார்டர். அண்ட் தென் பாத்தோம்னா மீடியல் பார்டர்ஸ். சோ இதுதான் வந்து மீடியல் பார்டர். சோ இந்த மீடியல் பார்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும். ஓகேங்களா. சோ மீடியல் பார்டர் வந்து தின்னா இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த superior angle to inferior angle. So இந்த மீடியல் பார்டர் வந்து superior angle இருந்து inferior angle வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், தின்னா இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்து லேட்டரல் பார்டர். சோ இந்த லேட்டரல் பார்டர்னு பார்த்தோம்னா திக்கா இருக்கும். ஓகேங்களா. சோ திக்கா இருக்கும். அண்ட் தென் இந்த திக் இதோடைய இந்த லேட்டரல் பார்டரோடைய அப்பர் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் எண்ட்ல தான் என்ன இருக்கு, இன்ஃப்ராக்ளினாய்டு டியூபர்குல். சோ இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இங்க வந்து இன்ஃப்ராக்ளினாய்டு டியூபர்குல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா. இந்த இடத்துல அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ். சோ திஸ் இஸ் சுப்பீரியர் ஆங்கிள். சுப்பீரியர் ஆங்கிள் என்ன, சோ சுப்பீரியர் பார்டரும் மீடியல் பார்டரோட ஜங்ஷன் ஆகுது இல்லையா, இந்த ஜங்ஷன் பாயிண்ட் தான் வந்து சுப்பீரியர் ஆங்கிள். இது மட்டும் எதனா போதும். அதுக்கடுத்து இன்ஃபீரியர் ஆங்கிள். இந்த இன்ஃபீரியர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாயிண்டடா இருக்கும். ஓகேவா. இந்த இன்ஃபீரியர் வந்து பாயிண்டடா இருக்கும். அண்ட் தென் டைரக்ட் டவுன்வர்டு கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள் என்ன பண்ணோம்னா 7th ரிப்பை வந்து கவர் பண்ணிருக்கோம். 7th ரிப் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா 7th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ வந்து கவர் பண்ணிருக்கோம். இது இந்த இன்ஃபீரியர் ஆங்கிள். அண்ட் தென் இந்த லேட்டரல், திஸ் இஸ் லேட்டரல் ஆங்கிளா. சோ இந்த லேட்டரல் ஆங்கிள் பார்த்தோம்னா பிராடா இருக்கும். அண்ட் தென் இதுல பார்த்தோம் அப்படின்னா கிளினாய்டு கேவிட்டி. சோ கிளினாய்டு கேவிட்டி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் டைரக்ட் ஃபார்வர்ட்ல வந்து டைரக்ட் ஆயிருக்கும். ஓகேவா. அண்ட் தென் இதுதானே கிளினாய்டு கேவிட்டி. இந்த லேட்டரல் ஆங்கிள் தானே கிளினாய்டு கேவிட்டி இருக்கு. இந்த கிளினாய்டு கேவிட்டியோட அப்பர் சைடு. ஓகேவா. சோ இங்க இருக்கு இல்லையா. சோ இந்த அப்பர் சைடுல பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பர் சைடுல சுப்ராக்ளினாய்டு டியூபர்குல். சோ லேட்டரல் ஆங்கிளோடைய அப்பர் சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ராக்ளினாய்டு டியூபர்குல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா. ப்ராசஸ். சோ 3 ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னேன். சோ திஸ் இஸ் ஸ்பைனஸ் ப்ராசஸ், அண்ட் தென் இது அக்ரோமியன் ப்ராசஸ், அண்ட் தென் திஸ் இஸ் கொரக்காய்ட் ப்ராசஸ். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைனஸ் ப்ராசஸ் தான் பார்ப்போம். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேவா. 3 இது இருக்கும் இல்லையா. சோ இது வந்து ட்ரையாங்குலர் பிளேட்டா இருக்கும். சோ போன் வித் இதுல பார்த்தோம்னா 3 பார்டர்ஸ் இருக்கும். இந்த ட்ரையாங்குலர் பிளேட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 பார்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்னு anterior border is nothing but fused with dorsal surface. இதுதான் dorsal surface. அப்ப இங்க இந்த anterior border வந்து dorsal surface கூட fuse ஆயிருக்கு இல்லையா. சோ அப்ப this is anterior border. ஓகேவா. சோ fuse ஆயிருக்கக்கூடிய border பேர் தான் anterior border. இதுதான் வந்து anterior border. அண்ட் தென் இந்த இது இருக்கு இல்லையா. சோ திக்கா இருக்கு. சோ இதுதான் வந்து லேட்டரல் பார்டர். அண்ட் தென் போஸ்டீரியர் பார்டர்ன்றது இதுதான். சோ இந்த போஸ்டீரியர் பார்டர்ல அப்பர் லிம்ப். சோ திஸ் இஸ் இங்க வந்து அப்பர் லிம்ப் இருக்கும். திஸ் இஸ் இங்க வந்து லோவர் லிம்ப் இருக்கும். சோ இது வந்து போஸ்டீரியர் பார்டர். திஸ் இஸ் ஆன்டீரியர் பார்டர். திஸ் இஸ் லேட்டரல் பார்டர். லேட்டரல் பார்டர் திக்கா இருக்கும் அண்ட் தென் ரவுண்டடா இருக்கும். ஓகேவா. ஓகே. சோ இந்த போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் ஸ்பைன், அதாவது போஸ்டீரியர் பார்டர் எதை சொன்னேன். சோ இந்த ஸ்பைனோடைய போஸ்டீரியர் இதுதான ஸ்பைன் சொன்னேன். சோ இந்த ஸ்பைன் என்ன ஆகும் அப்படின்னா இஸ் கனெக்டட் டு த கிரஸ்ட் ஆஃப் த ஸ்பைன். சோ இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கிரஸ்ட் ஆஃப் ஸ்பைன் சொல்லுவாங்க. ஓகேவா. கிரஸ்ட் ஆஃப் ஸ்பைன். ஓகே. ஓகே.
அண்ட் தென் கிரஸ்ட் இந்த கிரஸ்ட்ல தான் வந்து அப்பர் இது இருக்கும் அண்ட் தென் லோவர் இது இருக்கும் ஓகேவா. திஸ் இஸ் அப்பர் லிப், திஸ் இஸ் லோவர் லிப் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்பைனஸ் டிவைடட் இன்டு டார்சல் சர்ஃபேஸ். அதான் நான் சொன்னேன்ல, சோ இந்த ஸ்பைன் தானே டார்சல் சர்ஃபேசஸ் பிரிக்குது. திஸ் இஸ் சுப்ரா ஸ்பைனஸ் ஃபோசா அண்ட் தென் இன்ஃப்ரா ஸ்பைனஸ் ஃபோசா அப்படின்னு சொல்லிட்டு டூவா டிவைட் பண்ணுன்னு சொன்னா. சோ திஸ் இஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனஸ் ப்ராசஸ், ஸ்பைன் ப்ராசஸ் கூட சொல்லலாம். சோ அடுத்து அக்ரோமியன் ப்ராசஸ் அதாவது இது வரைக்கும் இருந்தா ஸ்பைனஸ் ப்ராசஸ். சோ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அக்ரோமியன் ப்ராசஸ் ஓகேவா. சோ இந்த அக்ரோமியன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் பிளேட் இதுல வந்து ரெண்டு பார்டர்ஸ் இருக்கும், ரெண்டு பார்டர்ஸ் இருக்கும், ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்கும் ஓகேவா. சோ ரெண்டு பார்டர்ஸ் பார்த்தோம்னா இதுல லேட்ரல் பார்டர் இஸ் கண்டினியூஸ் வித் லோவர் லிப் ஆஃப் ஸ்பைன். சோ லேட்ரல் இதுதான் வந்து லேட்ரல் பார்டர் ஓகேவா. சோ லோவர் லிப் இதுதான் லோவர் லிப். சோ இந்த லோவர் லிப்போட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரோமியன் ப்ராசஸோடைய லேட்ரல் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியல் பார்டர் கண்டினியூஸ் வித் மீடியல் பார்டர்ன்றது இங்க அப்பர் லிம்ப் இருக்குமா. சோ அப்பர் லிம்போட கண்டினியூஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா மீடியல் பார்டர் ஓகேவா. அப்ப இது திஸ் இஸ் லேட்ரல் பார்டர், இது பார்த்தோம் அப்படின்னா medial border, lateral border, and then medial border. So lips present oval facet. So இங்க வந்து ஒரு oval facet மாதிரி இருக்கும். So இங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேல்விக்கல் வந்து ஆர்டிகுலேஷன் ஆகும். So இது oval facetனு சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே, இந்த அக்ரோமியன் ப்ராசஸ்ல என்ன சொன்னேன், ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்குன்னு சொன்னா. சோ சுப்பீரியர் சர்ஃபேஸ் இதுதான் வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ். இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஃபா இருக்கும். அண்ட் தென் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ன்றது இங்க இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேசஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஓகேவா. சோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா லோவர் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். சுப்பீரியர் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. ஓகே, அக்ரோமியம் ப்ராசஸ் ஓகே அவ்வளவுதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொரக்காய்ட் ப்ராசஸ். சோ கொரக்காய்ட் ப்ராசஸ்ன்றது சோ இதுதான் வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ் ஓகேவா. சோ இதுதான் வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ். இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டைரக்டட் ஃபார்வர்டா இருக்கும் ஓகேவா. ஃபார்வர்ட் முன்னாடி இருக்கும் ஓகேவா. முன்னாடி தானே இதா இருக்கு. சோ எக்ஸ்டெண்டட் ஃபார்வர்ட் முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், பென்ட் மாதிரி பென்ட் ஆயிருக்கும் ஓகேவா. இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து பென்ட் ஆயிருக்கு இல்லையா. சோ பென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிங்கர் லைக், இப்போ ஃபிங்கர் இருந்தா எப்படி இருக்கும், சோ ஒரு ஃபிங்கர் லைக்ல இருக்கும். இட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் அபவ் த ஹெட் ஆஃப், அதாவது இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ் வந்து எங்க ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஹெட் ஆஃப் கிளினாய்ட் கேவிட்டி. சோ திஸ் இஸ் இதுதான் ஹெட் ஆஃப் கிளினாய்ட் கேவிட்டி. ஹெட் ஆஃப் கிளினாய்ட் கேவிட்டில தானே இது ப்ரொஜெக்ட் ஆகுது, அதுதான் சொல்றாங்க ஓகேவா. ப்ராஜெக்ட்ஸ் ஹெட் ஆஃப் தி கிளினாய்ட் கேவிட்டி. ஓகே ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா பிரிப்போம். ஒன்னு அசெண்டிங் பார்ட் அண்ட் தென் ஹரிசாண்டல் பார்ட். அசெண்டிங் பார்ட்ன்றது என்னன்னா இது வரைக்கும் ஓகேவா. சோ இந்த பார்ட் மட்டும் இருக்கு இல்லையா. சோ இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அசெண்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பார்ட் வந்து பார்த்தோம்னா ஹரிசாண்டல் பார்ட்னு சொல்லுவோம். சோ ரெண்டா பிரிப்போம். சோ கொரக்காய்ட் ப்ராசஸ்ல சோ இந்த பார்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அசெண்டிங் பார்ட். சோ இந்த பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹரிசாண்டல் பார்ட் ஓகேவா. சோ கொரக்காய்ட் ப்ராசஸ்ல ரெண்டா டிவைட் பண்ணிட்டோமா. ஓகே, இந்த ஹரிசாண்டல் பார்ட் கொரக்காய்ட் ப்ராசஸோட ஹரிசாண்டல் பார்ட்ல பண்ணா ரெண்டு பார்டர் ரெண்டு சர்ஃபேசஸா பிரிப்போம். சோ திஸ் இஸ் மீடியல் பார்டர் அண்ட் தென் இது பார்த்தோம் அப்படின்னா லேட்டரல் பார்டர் ஓகேவா. சோ இது மீடியல் பார்டர் அண்ட் தென் இது லேட்டரல் பார்டர். திஸ் இஸ் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் தென் கீழே இருக்கிறது இல்லையா. சோ இது வந்து லோவர் சர்ஃபேஸ் ஓகேவா. சோ திஸ் இஸ் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் தென் இது லோவர் சர்ஃபேஸ் ஓகே. இந்த அப்பர் சர்ஃபேசஸ் இருக்கு, அதாவது அப்பர் சர்ஃபேஸ் மீன்ஸ் இஸ் த சுப்பீரியர் சர்ஃபேஸ். இந்த சுப்பீரியர் சர்ஃபேசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா கொனாய்டு டியூபர்குள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இங்க இருக்கு இல்லையா. சோ இந்த அப்பர் சர்ஃபேஸ்ல தான் பார்த்தோம்னா கொனாய்டு டியூபர்குள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் இங்கதான் வந்து ட்ரபிசாய்ட் ரிட்ஜ், இந்த அப்பர் சர்ஃபேஸ்ல தான் பார்த்தோம்னா ட்ரபிசாய்ட் ரிட்ஜுமே வந்து அட்டாச் ஆயிருக்கும். இங்க வந்து கொனாய்டு இந்த கொரக்காய்ட் ப்ராசஸ்ல சுப்பீரியர் சர்ஃபேசஸ்ல கொரக்காய்ட் டியூபர்குள் இருக்கு அண்ட் தென் ட்ரபிசாய்ட் ரிட்ஜ் வந்து இங்கதான் அட்டாச் ஆகும். இது மட்டும் தெரிஞ்சா போதுமானது ஓகேங்களா. சோ இப்போ கொரக்காய்ட் ப்ராசஸ் பார்த்தாச்சு ஓகே காய்ஸ். சோ இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஸ்கேப்புலோடைய சர்ஃபேசஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் தென் பார்டர்ஸ் அண்ட் தென் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல சைட் டிட்டர்மினேஷன், ஆசிபிகேஷன் அண்ட் தென் ஸ்கேப்புலோடைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, டாடா பை பாய். சோ திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி, ஃபர்ஸ்ட் BHMS. பாய்.